நகராட்சி ஆணையர் பொறுப்பு நகராட்சி இந்த கூட்டத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக பெரும் முயற்சினால ஏற்பாடு பண்ண முடியாது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அவர் புரிஞ்சு பிரச்சனை உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வரதில்லை, 1 மணி நேரம் அப்படின்றாங்க. நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எங்கள் நாங்கள் 40 நிமிஷம் 1 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட கோரிக்கையெல்லாம் கைமுறையாக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். பொறுமையாக ஒருத்தராக உங்களோட கோரிக்கை சொல்லுங்கள். சொன்ன கோரிக்கை திருப்பி சொல்லுங்கள். தண்ணி பிரச்சனைன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அடிப்படை பிரச்சனை தண்ணி தான். எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். மேட்டூர் டேம்லேருந்து தமிழ்நாட்டோட பகுதிக்கு தண்ணி போகுது. ஆனால் நம்ம மேட்டூருக்கே தண்ணின்றது ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு கருத்தாக இருக்குது. அதுவும் நம்ம தண்ணி சஃபிஷியண்டாக இருக்குது. நிறைய ஊரில் தண்ணி கம்மியாகும். கொடுக்கறதுக்கு மாற்றி மாற்றி நம்ம நகராட்சியில். ஆனால் மேட்டூர் தண்ணி என்ன காரணம்னா பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட சிஸ்டங்களாக இருக்குது. அது மாற்றத்துக்காக இப்போ நம்ம 57 கோடியில் கவர்மெண்ட் ப்ரொபோசல் கவர்மெண்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை டிபிஆர் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்ம சேங்ஷன் ஆகி சேங்ஷன் ஆகி டிபிஆர் பண்ணிருக்காங்க. அது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அது வரதுல இப்போ நம்ம என்ன பண்ணலாம்ன்றது தீர்வுக்காக தான் நாங்கள் சொல்லிருக்கோம். அது ஒட்டுமொத்த மேட்டூர்லேயே தண்ணி பிரச்சனை இப்போ 7 அப்படி கொடுக்குற மாதிரி வந்துடும். அது பெரிய விரைவிலேயே வந்துடும். அது 1 வருஷத்துலையோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அதிகபட்சம் 2 வருஷத்துக்கு வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். ஆனால் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறது என்ன தீர்வுன்றது பேசுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். உங்களோட கருத்துக்களை தண்ணி பிரச்சனை மற்ற பிரச்சனை கூட ஒருத்தராக சொல்லுங்கள். சொன்ன கருத்து புரிஞ்சுன்னு சொல்லாங்க. தண்ணி பிரச்சனை நம்ம புரிஞ்சுன்னா தண்ணி பற்றி ஒருத்தர் பேசுகிறேன். மற்ற பிரச்சனை என்ன சொல்லுங்கள். நம்ம அதை நோட் பண்ணிக்குவோம். நோட் பண்ணி அதை நம்ம திரும்ப பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சாப்பிடுங்க. நீங்கள் தண்ணி பிரச்சனை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது எங்கள் எங்கே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன சிஸ்டம் இல்லாட்டி எது தண்ணி கொடுக்குறோம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். முடிஞ்ச நம்ம வாய்ப்பு நம்ம ஏற்பாடு பண்ணுறாங்க. பிரச்சனைகளை குறிப்பாக தண்ணி பிரச்சனை சொல்லுங்கள். மற்ற பிரச்சனை சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஒன்றுமே கண்டிப்பாக முயற்சி இருக்கும். கண்டிப்பாக தீர்வு போட தீர்வு சொல்கிறதுக்கு தான் நான் அவங்க வந்திருக்கேன். ரொம்ப கேட்டு போக மாட்டோம். கண்டிப்பாக போடுவோம். அதனால் எங்கள் கருத்தில் ஒருத்தராக சொல்லுங்கள். ஆவேசமாக சொல்லணும் அவசியம் அப்படியே சொல்லலாம். நாங்கள் அதே பதிவு பண்ணிடுறேன். அதனால தான் உங்களுக்கு தண்ணி 10 நிமிஷம் படுறதுக்கு நான் நினைக்கிறேன். முதல் 10 பேர் லைன்லேருந்தே பைப் வச்சு போகுது. ரொம்ப தண்ணி கட்டலாம். அத்துணை பணிகள் குடிநீர் வடிகால் பணி அப்படின்னு நடந்துச்சு. மாதாள சட்ட திட்டம் துப்புரவு பணிகள் நடந்துச்சு. அத்துணை பணிகள் நடந்துட்டு ஆட்கள் பற்றாக்குறை. அதனால இந்த விரைவில் தீர்வு வேணும்னா நகராட்சி ஆணையாளர்கள் உடனடியாக மேலதிகாரிகளோட கவனத்துக்கு சொல்லி இந்த நகராட்சி முழுக்க இருக்கிற பிரச்சனையும் அதுலேயும் அவங்க சொன்னாங்க. உடனடியாக கண்டிப்பாக இந்த தகவாரிப்பட்ட மேடு பகுதிக்கு நிச்சயமாக ஒரு மேல்நிலை நீர் தேவைப்பட்டு அவசியம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு அதோடு ஒவ்வொரு முறையும் மாதத்தில் 2 முறை 3 முறை நகராட்சிகளுக்கு இங்கே நம்முடைய துப்புரவு மேற்பார்வையாளர்கள் சொல்லி மாஸ்க் கிளீனிங் கொடுக்கும். கீழ்ப்பகுதியில் டூரிசம் ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி 10 நாளைக்கு ஒருக்கா அந்த சனி ஞாயிறு சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருக்கிற சுற்றுலா மாஸ்க் கிளீனிங் கொடுக்கும். இப்போவும் நீங்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சேலங்கள் தகவலைப்பட்ட ஒரு நாள் ஆளை பிரித்து பிடிச்சிட்டு ஒரு மாஸ்க் கிளீனிங் போடுங்க. கீழ்ப்பகுதிக்கு ஒரு 2 நாள் மாஸ்க் கிளீனிங் போடுங்க. அந்த மாதிரியெல்லாம் போட்டாக்கா இதெல்லாம் ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிற அதிகப்படியாக நம்முடைய காவேரி ஆற்று வரையில் அமாவாசை போது மற்ற நாட்கள் மீட்பு கோயில் பணியிடுவதற்கும் ஆடுகள் கோழிகள் பணியிடுவதற்கு அதிகமான மக்கள் வெளியூர் இருக்காங்க. இதையெல்லாம் சுத்தமாக சுகாதாரமாக வைத்திருக்கு நம்முடைய நகராட்சி தலைவர்களுடைய கவனத்துக்கு இருக்கிறோம். அவர்களுடைய அதிகாரிகளுடைய அடிக்கடி மாதந்தோறும் துப்புரவு பணிகளையும் நம்முடைய குடிநீர் வழிகளிலும் ஒரு ஆய்வுக் கூட்டம் போட்டு நீங்கள் செஞ்சுக்கு நமக்கு சில பேர் கொண்டு இந்த பணியை செய்ய முடியும். அதே மாதிரி இந்த சிறு கல்வெட்டு சொன்னாங்க. அப்போல்லாம் நாங்கள் அந்த புகார்கள்லாம் இருக்கும் செடி கொடிகள்லாம் அதிகமாக வச்சுருக்கோம். அதெல்லாம் ஜேசிபி நம்ம ஜேசிபி கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி போனாலே அதிகாரி நகராட்சி ஆய்வாளரும் உடனடியாக ஆணையாளர் உடனடியாக இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஓட்டெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா மக்களும் நம்முடைய மக்களே அதை எங்கள் கவனத்தில் கொண்டு விரைவாக இந்த தீர்வு வாழ்ந்தால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக என்னுடைய கூறி வரி விதிக்கப்பட்ட அத்துணை பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விரைவில் நன்றி.
நாங்கள் சின்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு சீட்டாக நாங்கள் சென்னையோட அன்பை வாங்குறோம். அந்த சின்ன அந்த கேப் வந்து டைம் இருக்கும். இப்போ நான் எஸ்டிமேட் போட்டோம் 7 லட்சம் வருது. இப்போ லைன் போட்டு வால் போட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த வால் சார் தெரியலன்னு சொன்னாங்க. அது வால்லாம் போய் சரி பண்ணி தூக்கி மேலே அடைச்சி வால் தண்ணி இதுக்கு பார்த்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா மேலே தூரம் வந்து கீழே சொல்லி வரும். இப்போ கீழே இறங்குது மேலே 7 வருது. அது மேலே ஏறும்போது முதல் நிலையில் மோட்டர் போட்டாங்கன்னா 4000 தண்ணியை போகாது. கீழே மோட்டர் போட்டால் தண்ணி ஒரு கொஞ்சம் பேசும். மேலே இருக்கும்போது முதல் ஏன்னா அவங்களுக்கு வீடு தண்ணி வந்து அவங்க போடுறாங்க. அவங்களுக்கு காரணம் சொல்லி வச்சிருப்பாங்க. தப்புதான், அவங்களுக்கு காரணம் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் சஃபர் ஆகுது மேலே ஒரு 20 மீட்டர் மேலே பற்றி வராது. அது 40 மீட்டர் தண்ணியே போகாது. ஸோ நீங்கள் பரவாயில்லாத கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொன்றா சரி. இன்னொன்று இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வேலை ஒரு நடந்துருக்கு. நாங்கள் வந்து மொத்தம் 8 கோடிக்கு நாங்கள் வந்து எஸ்டிமேட் கொடுத்தோம். நீங்கள் 3 கோடி வந்து சீதாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். 4 கோடி காவிரி பாலத்தில் போட்டு டேங்க் போட்டு லைன் போட்டு கொடுத்தோம். எங்களுக்கு 3 கோடியை வந்து குறைச்சி 2 கோடி 2 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அது மோட்டர் பேனலோட வால்வு அந்த ஒரு கிளாஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்ல ஃபண்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க அலாட் பண்ணுவாங்க. நான் அது இல்லாமல் இப்போ திரும்பியும் நாங்கள் 57 கோடி கேட்டுருக்காங்க. சார் சொன்னாங்க ஆரம்பத்தில் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். அதில் பண்ணி நமக்கு தண்ணி சரியா இருக்கும். வேற ட்ரீட்மெண்ட் வேலையும் ஒரு பொண்ணு சொல்லி எல்லாரும் நாங்கள் கேட்டோம். இன்னும் அதிகமாக கேட்டோம் ஃபண்டிங் கிடைக்கும். இருக்கிற ஃபண்டு மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன ஃபண்டை கேட்டுருக்காங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் உடனே பண்ணுறதுனா இதை வந்து 2 சமயம் பிரிச்சா தண்ணி வரும். 1 மணி நேரம் வரும். அப்போ அதுலேயும் தண்ணி இல்லை நம்ம பார்த்துக்கலாம். கம்பல்சரி மோட்ரு இது புதுசாக ஆகும். மோட்டர் பிடிச்சி நம்ம பிரிச்சு கொடுத்தோம்னா போக சம்பவம். அப்போ 50 வீட்டில் தண்ணி வரலைன்னா என்ன அதுக்குள்ள பார்த்துக்கலாம். இவ்வளோ இஷ்யூஸ் வராது. இன்னொன்று நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது சீக்கிரம் கமிஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் எந்த கமிஷன் இந்த மேலே இந்த லைன் தண்ணியிலே போட்டோம். இந்த பக்கம் பாய்ச்சி சப்ளைக்கு அப்படின்னு நம்ம ஏற்பாடு பண்ணுறேன். ஏன்னா இந்த தண்ணி வந்து இந்த பக்கம் பிரிச்சுட்டோம்னா அந்த பக்கம் சப்ளஸ் ஆகிற மாதிரி மேலே தண்ணி கீழே வர மாதிரி இந்த பக்கம் வால் போட்டு வச்சு அது தண்ணி கொடுக்கலாம். இது வந்து நாங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களோட சஜஷன் எதுவும் சொல்லிக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க தனியாக சுத்தம் பண்ணுறது அதை பண்ணுறாங்க. ரோடு வந்து நிலையில் ரோடு சொல்லுங்க. ரோடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போட முடியாது. எந்தெந்த ரோடோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. கவர்மெண்ட்டில் கேட்கும்போது நம்ம இந்த ரோடெல்லாம் போட வேண்டியது வந்து நாங்கள் ரெஃபர் கண்டிப்பாக சொல்லுவோம். ரோடு கேட்பாங்க. ரோடு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சு இந்த 2 வார்டுக்கு என்னென்ன ரோடு இருக்குது அந்த ரோடை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் அமைச்சு கவர்மெண்ட் கஷ்டப்பட்டாங்க. ரோடை வந்து நம்ம ரோடு எல்லா இருக்கிறதும் அந்த ரோடு வந்து பண்ணுறாங்க. கோரிக்கை எல்லாமே நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவதை ஒவ்வொன்றா நிறைவேற்றணும். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டை வாங்கி தான் பண்ணுறோம். அதே மாதிரி எந்த ஃபண்டே பண்ணாலும் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம ஒரு சின்ன ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஏற்பட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். அதுக்கான நேரம் காலமாக இருக்குது. அதுக்கும் வந்து அந்த டைம் டேபிள் நீங்கள் வந்து உடனே சொல்லணும் வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான காலம் வந்து அது பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அந்த அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோங்க. எப்படி சார் வந்து இந்த 2 வார்டுக்கு என்ன பண்ணணும் நல்லாவே ஸ்டடி பண்ணிட்டாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சர்வீஸில் தண்ணி வரணும். மெயினான பிரச்சனை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மோட்டரு கொடுக்குற தண்ணி 15 நிமிஷத்துலேயே காலியாக இருந்தால் அவ்வளோ பவரான மோட்டர் ஒரு வீட்டுக்கு இருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் ஏற்றுற டேங்கில் வந்து ஒரு 40 நிமிஷத்தில் எல்லாமே இருக்கிறாங்க. மோட்டர் வந்து போகிறாங்க. அதை வந்து ரொம்ப வந்து இதுவாக பண்ணி நாங்கள் வந்து அந்த மோட்டரை வந்து கட் பண்ணி ஆக்சிடென்ட் இருக்கிறோம். மோட்டர் கட் பண்ணுறோமாவே ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஒரே ஒரு சின்ன விஷயம் இந்த ஏரியாவில் இருக்கிற அப்போதான் எல்லா பக்கமும் வால் போட்டு வச்சு ஸோ அந்த வேலை வரைக்கும் அந்த வேலை செய்கிற வரைக்கும் போயிட்டே எந்த ஏரியா சொல்லிட்டு சரிங்களா. அதே மாதிரி எங்கள் இன்னொன்று சொல்லிடுறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவே போகலாம் முதல்ல சொல்லிடுறோம். ரெகுலராக இருக்கணும். வால் பரங்களே கொண்டு வந்து வேலை அதுக்கு வாய்ப்பு தண்ணி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோட்டருக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பேப்பரில் கொடுத்துருவோம். அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்து நாங்கள் அதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். மேட்டு ஃபுல்லாக ஒரு 3 நாள் நல்லா டைம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாளைக்கு மோட்டர் சூஸ் பண்ணுவோம்.
நாயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது நாய் வந்து சார் நாங்கள் வந்து பிடிச்சி சர்ஜரி தான் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அதை பிடிச்சி அழைச்சி வைக்கிறதுக்கு அது செட்டு நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவோம் அது செட்டு கட்டினா அது பிடிச்சி அங்கே வச்சுருக்கோம் பற்கள் தான் பேசியிருப்பாங்க அதில் பற்கள் தான் பண்ண முடியும் அதுக்கான பக்கத்துக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம மேட்டூரில் இல்லை நாம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அது வெட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் தான் அங்கேயும் வந்து ஃபெசிலிட்டிஸ் கம்மி ஒரு நாளைக்கு 5-4 நாள் பண்ண முடியாது அந்த சென்டரில் தான் பக்கத்தில் வில்லேஜ் கவர்மெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல தான் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம வந்து செவ்வாய்க்கிட்டே வேலை கம்மி நம்ம நாள் கொடுத்தாங்க அந்த 2 நாள் ஒரு நாளைக்கு 4000 பண்ணிக்கிறாங்க ரெகுலர் தான் பிடிச்சிட்டு இருக்கோம் பிடிச்சி அதை அப்புறம் வந்து அந்த எல்லா நாய்க்கும் இருக்கிற எல்லா நாய் கணக்கு எல்லாரும் ஆன்டிவைரஸ் போட்டு ஆன்டிவைரஸ் அது எல்லா நாய்க்கும் ஆன்டிவைரஸ் நம்ம டவுனில் எல்லா நாய்க்கும் அந்த காரணத்தினால் சாலை முறையில் ஈடுபட்டு அது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவருக்கு நேரடி பார்வைக்கு சென்று நம்முடைய நகராட்சியுடைய ஆணையாளர் பொறுப்பு ஆணையாளர் இருந்தாலும் அவருக்கும் நேரடியாக இந்த சாலை முறையில் அந்த மண்டலத்தை நேரடி பார்வைக்கு சென்றது காரணத்தினால நானும் அன்றைக்கி வந்து நேற்று வர வேண்டிய யதார்த்தமாக வரும்போது வந்து உங்களோடு கலந்து பகிர்ந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி நானும் அன்னைக்கு ஆணையர் எடுத்து தொலைபேசியில் பேசினேன் உடனே அன்னைக்கு மாலையே போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்து சொன்னேன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆணையாளர் அழைத்து இந்த மாதிரி பிரச்சனை எதிரி போய் நேரில் போய் சம்மந்தப்பட்ட பகுதியை ஆய்வு பண்ணி அவர்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவிட்டின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஆய்வு கூட்டத்திற்கு இங்கே வருகிறது தலைமை தாங்கி கொண்டு இந்த பகுதியில் நம்முடைய காங்கிரஸுடைய மூத்த தலைவர் அண்ணன் ஜெயராமன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இங்கே இந்த ஆய்வை மேற்கொண்டு இந்த குடிநீர் பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மேட்டூர் நகராட்சியினுடைய பொறுப்பு ஆணையாளர் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அந்த குடிநீர் பிரச்சனை சீராக வளரும் என்று ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய நகராட்சியினுடைய பொறுப்பு ஏஇ அதாவது அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிற நம்ம உதவி பொறியாளர் அவர்கள் அவரோடு வருகை தந்திருக்கிற நகராட்சி சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அலுவலர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் சரவணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிற கவுன்சிலர் பெருமக்களே, முன்னாள் கவுன்சிலர் பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கிற இந்த பகுதியினுடைய சேர்ந்த முக்கிய நம்முடைய தொழில் பிரமுகர்களே, குடியிருப்பவர்களுடைய தாய்மார்கள் ஒரு அத்தனை பேருக்கு முதலே உங்களை நன்றி சொல்லி இங்கே வந்து நம்மளுடைய கூட்டத்தினுடைய நோக்கமே இன்னைக்கு எவ்வளோ பணிகள் இந்த யானையாளர் தான் இன்றைக்கி திருச்செங்கோட்டிலேருந்து அங்கே இருக்கிற பணிகள்லாம் விட்டு, ஏன்னா அவருக்கு வந்து 2 மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் எப்படி வாக்குதல் இருந்தால் நாங்கள் கலெக்டரேட்டை மீட்டிங் ஒரு ஆணையம் இங்கே மேட்டூர் பொறுப்படுக்கும் போது சேலம் போய் 2 நாள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அப்படி அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம். இந்த குடிநீர் பிரச்சனைங்கிறது வந்து இப்போ 30 வார்டில் இருக்குது நகராட்சியில், திருச்செங்கோட்டில் கூட இல்லை. ஆனால் அவ்வளோ பணிகள் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை கூட வந்திருக்கிறாங்க. இங்கே பல கருத்துக்கள் எல்லாம் இப்போ அந்த நம்ம சகோதரியெல்லாம் பேச வச்சோம், அங்கே இருக்கிற அந்த அம்மாலாம் பேசுனாங்க, நம்ம எல்லாம் நிறையா பேசுனீங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் ஆய்வு பண்ணுறதுல மேட்டூர் நகராட்சி பொறுத்த வரைக்கும் மேட்டூர் டேம் இங்கே இருக்குது. கலெக்டர் போனாலும் தான் சொல்கிறாரு, நம்ம நகராட்சி நிர்வாக இயக்குனர் போனாலும் தான் சொல்கிறாரு. ஆணையாளர் வந்தோடனே நான் கேட்கும் போது அவரே வந்து நான் சொல்கிறதுன்னா அவரும் சொல்லிட்டார், சார் மேட்டூர் நகராட்சியில் டேம் இருக்குது சார், நான் தண்ணி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் இந்த தண்ணி பிரச்சனைங்கிறது இருக்குது. நானும் கார்பரேஷனில் என் மனைவி கவுன்சிலர் இருந்தாங்க, நான் கவுன்சிலர் இருந்தேன், எதிர்கட்சி தலைவர் வந்து சார் மகனும் கவுன்சிலர் இருக்கிறாங்க. இன்னும் அந்த கவுன்சிலரெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறது. மக்களுடைய மனநிலை நல்லா எனக்கு தெரியும். எங்கள் பக்கம்லாம் இப்போ சேலம் சிட்டி முழுக்க ஆத்தூர் தனிப்பட்டு திருப்பி போகிற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். மேட்டூர் இப்போ சேலம் மாநகராட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தண்ணி வரும், எங்கெல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணி வரும். நான் அங்கே கூட நேற்று அங்கே பெற்றுருங்க அவங்கெல்லாம் வச்சு காலையில் பேசும்போது கூட அவங்க கூட சொன்னாங்க, வரும்போது கூட பார்த்து பேசுகிறவங்க கூட உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக தண்ணி வருதுப்பா, அங்கே மேட்டூர் தான் 20 நிமிஷம் 15 நிமிஷம் தண்ணி வருது. அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம 5 கூட 6 கூட வச்சு பிடிச்சி நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே நல்லா
மன வலிமை, வேதனை. இப்போ நீங்கன்னா வந்து தண்ணி திறந்து விடுவாங்க, எப்படா நிற்குல இருந்தால் அந்த குடத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய மனநிலை தான் இருக்கும். ஃப்ரீயாக தண்ணி வரும், நம்ம இன்னும் 20 குடம் பிடிக்கலாம், 30 குடம் பிடிக்கிறாங்க, மனநிலை யாருக்கும் இங்கே இல்லை. ரொம்ப பாதிச்சிருச்சு. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மனம் போன்ற குழந்தை எப்படி இருந்தால் நம்ம டெய்லியும் அதை நம்ம வருத்தப்பட்டுட்டு வருதும், அது மாதிரி இந்த தண்ணி பிரச்சனை உங்களுக்கு மனசுக்குள்ள பதிஞ்சு. இதை ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோரிக்கைலாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம். இப்போ எம்இ சொன்ன கோரிக்கை நாங்கள் எடுத்துட்டோம். கமிஷன்கிட்டையும் அப்பப்போ அவர்கிட்டையும் கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு நாம் எம்எல்ஏவை நான் 16 காலம் இருந்த அனுபவத்திலையும் சரி, இந்த தொகுதிக்கு புதுசாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து பயங்கரமான குடிநீர் பிரச்சனை. இதெல்லாம் அறிஞ்சு தான் நான் அன்றைக்கி நீங்கள் மறியல் பண்ணும்போது கூட நான் உங்கள்கிட்ட கடிதம் காட்டினேன். இதை அறிஞ்சு தான் நான் எம்எல்ஏ பின்னாடி நன்றி சொல்ல போகும்போதும் சரி, அல்லது நான் வேட்பாளர் நிற்கும் போதும் சரி, என்கிட்ட மக்கள் வச்ச கோரிக்கை அடிப்படையில் நான் போய் முதல்ல சீஃப் செக்ரட்டரி தான் போய் பார்த்தேன். சார், நான் இந்த தொகுதிக்கு புதுசு, தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது, மேட்டூர் டேம் அங்கே இருக்குது. ஆனால் மேட்டூர் டேம் அங்கே இருக்கும்போது 20 நிமிஷம் 4 மணி நேரம் தான் தண்ணி வரும், 3 கூட 4 கூட வருதுன்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு மன வேதனை. அதனால் அவர்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்தோம். எங்களுக்கு வந்து 10 லட்சம் கொண்டளவு கொண்டாட விட்டுட்டாங்க, 5 லட்சம் கொண்டளவு கொண்டாட விட்டாங்க. அது எந்தெந்த பகுதியில் எங்கே இருக்குதோ அது கமிஷனர் ஆய்வு செஞ்சு, எம்ஐ ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி 4 டேங்குகள் உதவியாக கொடுத்து அந்த தண்ணி ஏற்றினா அவங்களையே அந்த தண்ணி பிரச்சனை தீராது. இது குடிநீர் வாரிய எம்டிக்கு போய் நான் கடிதம் கொடுத்துருக்கேன். இதோ கடிதம் கொடுத்துட்டா போதுங்கிறத இதோட நான் 3வது முறை சந்திச்சுக்கிறேன். இப்போ நைட்டு சென்னைக்கு வரேன், 4வது முறையாக நாளைக்கு போய் சந்திக்க போகிறேன். அது இல்லாமல் நகராட்சி நிர்வாக இயக்குனர் போய் நிர்வாக இயக்குனர் போய் இல்லை, இப்போ வந்து அந்த டிஎம்இ மட்டும் அவர் பேர் ரெட்டி மதுசூதன் ரெட்டி, அவரையும் இப்போ நான் போய் 3 முறை பார்த்துட்டேன். அன்னைக்கு போல சார் நீங்கள் வேலை பண்ணோன்னு கீழே வந்தானே 4 முறை பார்த்துட்டு நாளைக்கு போய் பார்க்குறோம். அவரும் தெரியும் சார், கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான நடவடிக்கைலாம் பட்ஜெட்டில் அந்த மானிய கோரிக்கையில் நாங்கள் நிதி அப்போ வந்து சேர்த்துவாங்க. ஒவ்வொரு துறைக்கு ஒரு நிதி ஒதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் குடிநீர் வடிகாலுக்கு சரி, நகராட்சி மூலிமா செஞ்சாலும் நாங்கள் வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி அந்த மேல்நிலை தொட்டி கட்டி அந்த குடிநீர் பிரச்சனை போக்குவரத்துக்கு நான் வந்து உண்மையான நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள நான் ஏற்கனவே மேட்டூர் நகராட்சியில் ஆய்வு செஞ்சேன். சார் பொறுப்பேற்று 1 வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நகராட்சி பொறுப்பாளர் திருச்சிக்கோடு கமிஷனர் தான் இருந்தார். அப்போ நகராட்சியில் போய் நாங்கள் ஆய்வு போட்டோம் பொழுதும் போது 4 கோரிக்கை தான் நாங்கள் போய் முன் வச்சோம். அதில் முதல்ல குடிநீர் பிரச்சனை, 2வது தூய்மை பணியாளர்கள் சுத்தம் பண்ணுறதில்ல, 3வது தெருவுகளுக்கு எரியிறதில்லை. இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு 4 கோரிக்கை மட்டும் தான் எங்கிட்ட செஞ்சு ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். இந்த குடிநீர் பிரச்சனை அப்போ எம்ஜி இருந்தார், சார் இருந்தார். நம்ம இருக்கும்போது குடிநீர் பிரச்சனையில் கான்ட்ராக்ட் அங்கே வந்து அந்த வால்வு பொறுத்தவரை வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த வேலை நடந்ததுன்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மாதம் அவகாசம் வேணும். அந்த கான்ட்ராக்டர் சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு கூடுதலாக நாங்கள் இன்னும் தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 15 நாளில் 20 வேலை பார்த்து எங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும்பா மக்களுக்கு அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். அதிகாரிகளும் நான் சொல்லி பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதிகாரிகிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். சார் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே இந்த கான்ட்ராக்ட்காரங்க போய் நகராட்சி அலுவலகத்தில் வர சொல்லி முடிஞ்ச இரவு பகல் வேலை பார்க்கணும். இது சீரியஸான மேட்டர், குடிநீர் பிரச்சனை. இப்போ இங்கே இன்னைக்கு மனித பண்ணுறாங்க, நாளைக்கு யாரும் வந்து வந்தாலும் மனித பண்ணுறாங்க. நேற்று கூட மனித பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் நேற்று அங்கே வந்து கிட்டத்தட்ட நானும் எங்கள் நகராட்சியில் அங்கெல்லாம் உட்காந்து 2 நேரம் மனிதெல்லாம் பண்ணால் இப்போ கூடி விரைவில் அந்த குடிநீர் பிரச்சனை தீரும். நீங்கள் வந்து உட்காரத மறியல் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு தான் இடைவெளி தவிர அதனால் உங்களுக்கு எந்த நன்மைன்னு சொல்லி பேசி சமாதானம் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அதனால் குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ சார் நீங்கள் இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு சார் நகராட்சி அலுவலகத்தில் போய் அந்த கான்ட்ராக்ட்காரங்களை வர சொல்லி ஆளுதில் கூடுதலாக நீங்கள் ஆளுகளை வச்சு இரவு பகல் இது ரொம்ப எமர்ஜென்சியாக நினச்சிக்கணும். அவர் 4 பேர்த்த வச்சு லேபர் பார்த்து ஏதோ பொழுது போனால் போது வேலை பார்த்தாலும் வேலை ஆகாது. இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இரவு பகல் பாராமல் அந்த கான்ட்ராக்ட்காரர்கள் வேலை செஞ்சு 1 வாரத்தில் அதை சரி செய்யணும். அதுக்கு ஆணையாளர் அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஒரே வாரத்தில் இரவு பகல் செஞ்சு அந்த வாழ்வு பொறுத்துறது, கூடுதலாக தண்ணி கிடையாது. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அந்த பணிகள் செய்யறதுனால தான் நீங்கள் குறைவாக தண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குதுன்னு நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க. அதை நீங்கள் இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை செஞ்சு நீங்கள் உடனே தண்ணி கொடுக்கணும். இந்த தண்ணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், சார் 1.5 மணி நேரங்கிறதுலாம் பத்தாது. நீங்கள் வாழ்வு போடுறது, அந்த வாழ்வு போடுறதுன்னா நம்ம இந்த வயலுக்கு போய் நம்ம போய் திறந்து விடுற மாதிரி வாழ்வு போட்டால் நான் போய் எனக்கு தெரிஞ்சுன்னா போய் திறந்துட்டு என் வீட்டுக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி வாழ்வுலாம் போடக்கூடாது. சார் சொன்னார், என்ன சொன்னார்னா, சார் ஒரு ஜம்பு மாதிரி ஒன்று கட்டி அந்த வாழ்வு பொறுத்து டேங்க் மேன் மட்டும் தான் வந்து திறக்க முடியும். நம்ம யாரும் பப்ளிக்கெலாம் திறக்க முடியாது. அவங்கள்ட்ட தான் சாவி இருக்கும்.
அவன் வந்து அந்த சாவி போடுற இப்போ சார் வந்து அந்த ஐடியா எனக்கு சொன்னார். சார் அந்த மாதிரி பண்ணுறலாம் சார், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்க சார். அந்த இடத்துல வந்து வால் மாதிரி போட்டு அந்த சாவி போடுற மாதிரி ஒரு ராடு, அதில் வந்து அந்த கீக்கு தகுந்த மாதிரி அந்த ராடில் அவன் திறந்து விட்டால் தான் தண்ணி வரும். அப்படி வார்டுக்கு 2 வீதி 3 வீதிக்கு இப்போ தண்ணி 4 மணி நேரம் வருதுன்னு சொன்னால் 50 கூட தண்ணி வரும். நம்ம 2 நாள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தண்ணி போதுமான வீதியே தண்ணி ஆகும். அதனால அந்த வாழ்வு வந்து சாதாரண வாழ்வு வந்து கேட்டு வாழ்வு மாதிரி போட்டு நாமனாலும் போய் திறக்கலாம், ரோட்டில் போகிற இப்போனாலும் திறக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி வாழ்வுலாம் முடிஞ்ச அளவு 2 மாதத்துக்குள்ள அதெல்லாம் சரி செஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து சிரமம்னு சொன்னீங்க, அதில் எந்த சிரமமும் கிடையாது. நமக்கு 3 மணி நேரம் தண்ணி கிடைக்கும். ஒரு நாள் விட்டு இப்போ எங்கள் சேலத்தெல்லாம் 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு தண்ணி வருதுன்னு சொன்னால் 6 மணி நேரம் வருதுன்னு சொன்னால் போதுமான தண்ணி, அது மீதியாக இருக்கும் தண்ணி. அப்போ நம்ம அந்த வால்வு மட்டும் போட்டு சரியாக அந்த வால்வு மட்டும் போட்டு டேங்க்மேன் வந்து அதை ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம நினச்ச மாதிரிலாம் அதில் வந்து திறக்க முடியாது. அந்த சார் ஒரு மாதிரி ஜம்பு போட்டுட்டு அந்த கீ ஓப்பன் பண்ணால் அந்த டேங்க்மேன் மட்டும் வருவாங்க. டேங்க்மேன் என்ன தெரியுங்களா, எல்லா வால்வும் திறந்துட்டு அவருக்கு உட்காந்துப்பார். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நான் பழையெல்லாம் இங்கே இருக்கிறவங்க நான் சொல்லலை. அதுக்கு இருக்கிற அதிகாரிகள் வந்து மக்களுடைய பிரச்சனையை நம்ம பார்க்கணும். டேங்க்மேன் வந்து இப்போ யாரும் கேட்கறது கிடையாது. சம்மந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகள் மேலே தான் இந்த பணி குறைகிறது. அப்போ டேங்க்மேன் வந்து நீங்கள் சொல்லி அந்த மாதிரி சார் செஞ்சோடனே அந்த சாவியை போட்டு டேங்க்மேன் வந்து தான் திறந்து விடணும். டேங்க்மேன் திறந்தோன்னா ஒரு நாள் நம்ம சொல்லிட்டாங்கன்னா தெரியும். அதை நீங்கள் போர்டில் எழுதி வைக்க சொன்னீங்க, தகவல் அதெல்லாம் ரொம்ப கடினம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு டைம் உங்களுக்கு தண்ணி திறந்தோம்னா சார் அடுத்த நாள் காலையில் 4 மணி நேரம் வருதுன்னா ஒரு நாளைக்கு சிரமமாகும், 2 நாளைக்கு சிரமமாகும். அது அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக நமக்கு இந்த நேரத்துக்கு தண்ணி வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு பெரிய கஷ்டமான பணிகள் கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு சிரமமாக தெரியும், 2 நாள் தெரியும், 3ஆவது நாள் உங்களுக்கு ரொட்டீனாக தண்ணி வரும்போது அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு தண்ணி வரும், இந்த மதியானம் தண்ணி வந்துடும், நாளையில் தண்ணி வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சடோன்னு சொன்னால் நகராட்சியிலே உங்களுக்கு வந்து பேப்பரில் அறிக்கை கொடுத்துருவாங்க, இன்னைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்களுக்கு பத்திரிகைகளெல்லாம் செய்தி கொடுத்துருவாங்க. ஆகவே அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த வால்வு போட்டு டேங்க்மேனுங்கெல்லாம் நீங்கள் அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தண்ணி பொறுத்த வரைக்கும் சார் இப்போ சார் சொன்னார் 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது. அப்போயும் கமிஷனர் சொன்னார் சார் கொஞ்சம் ஹெச்பி அதிகமாக படுத்து நம்ம மோட்டர் வாங்கி ஹெச்பி அதிகப்படுத்துன்னு சொன்னால் ஒரு 10 ஹெச்பி மோட்டர் போடுதுன்னு சொன்னால் ஒரு 15 ஹெச்பி போட்டோன்னு சொன்னால் 7 மணி நேரம் தான் 3 மணி நேரத்துக்கு தண்ணி டேங்க் நம்ம. இப்போ டேங்கினுடைய கொள்ளளவு நீங்கள் கம்மின்னு சொல்லியிருக்கீங்க, 40 லட்சம் டேங்க் தான் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, 7 டேங்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. 7 டேங்கில் நீங்கள் ஹெச்பி மோட்டர் மட்டும் நம்ம அதிகப்படுத்தி நம்ம சார் கமிஷனர் சொன்ன மாதிரி அதிகப்படுத்தி கூடுதலான ஹெச்பி ஒரு 10 ஹெச்பி இருக்குதுன்னா 20 ஹெச்பி வச்சு நம்ம கொடுத்துட்டு சொன்னால் 4 மணி நேரம் 7 மணி நேரத்தில் தண்ணி எடுத்து சொன்னால் 3 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் டேங்க் நம்பும். அப்போ ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மக்களுடைய பாப்புலேஷன் அதிகம், தண்ணி பிரச்சனை எல்லாத்துக்கும் தேவை. இங்கே இன்னொரு சிக்கல் என்னன்னு சொன்னீங்கன்னா சார், இந்த கம்பெனிலாம் மாசுபட்டு கழிச்சு நீங்கள் போர் கீழே வந்து வாட்டர் வந்து எல்லாம் மாசுபடுத்தி போச்சு. போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு யாருக்கும் வழி இல்லை. இந்த மேட்டூர் தண்ணியை நம்பி நம்ம காவேரி நீரை நம்பி இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது சுற்று வட்டாரம் பூரா அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம அவங்க தண்ணிக்கு முக்கியத்துவம் பொறுப்பு நம்ம எடுத்துருக்கோம். நான் ஒரு மக்களாக ஆணையாளர் ஏரி அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஒரு நாள் குறைஞ்ச 1.5 நேரம் இருந்தால் தண்ணி பத்தாது. 3 மணி நேரம் குறைஞ்சது நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை இருக்குது சார். இதே டேங்க் போதும். இதே டேங்கில் நம்ம ஹெச்பி மோட்டர் சார் ஆணையாளர் சொன்ன மாதிரி ஹெச்பி மோட்டர் வந்து 10 ஹெச்பிங்கிறது 15 ஹெச்பி 20 ஹெச்பி ஹெச்னு சொன்னால் நான் 7 மணி நேரத்தில் நம்மளது 3 மணி நேரத்தில் போகிறோம். அப்போ நம்ம அந்த தண்ணி கூடுதலாக வரும். இது வந்து குறைஞ்சது ஒரு 2 மாதம் ஆயிடும். நம்ம இப்போ நான் எடுத்தோடனே நாளைக்கே வந்தோடனே அவங்க சொன்னாங்க இப்போலாம் வந்து ஒரு காலம் போன அரசு அதுக்கு முன்னாடி அரசெல்லாம் இவங்களே முன்னனுமதி நான்லாம் இந்த மன்றத்தில் தீர்மானம் கூட முன்னாடி போட்டு வாங்கிட்டு பையில் அனுப்பி விட்டு அரசுக்கு அனுப்பி விட்டு வாங்கலாம். இப்போ அப்படி இல்லை. 1 லட்சம் தானே சரி, இவங்க எஸ்டிமேட் போட்டு சென்னைக்கு போய் அங்கே அனுமதி வாங்கிட்டு தான் வேலை செய்யணும்னு இப்போ ஒரு ஜீவோ வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறை எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் ஒரு 2 மாதம் ஆகும். 2 மாதத்துல நாங்கள் அந்த முயற்சி இப்போ நாங்கள் சால்வு போட்டு டேங்க் மேனே திறந்து விட்டால் 3 மணி நேரம் நமக்கு தண்ணி கிடைக்கும். ஒரு நாள் 3 மணி நேரம் தண்ணி கிடைக்கிற அளவுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் சொல்லி ஆணையருக்கு நம்ம வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். அதே போல் இப்பொழுது தண்ணி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஏற்றி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 நேரம் தற்காலிகமாக இந்த 20 நிமிஷம் 1/2 நேரம் ரொம்ப கொடுக்கும். இதை மட்டும் நம்ம 30 வேலை அந்த மாதிரி இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 நேரமாவது நம்ம தண்ணி கொடுத்தது ஒரு 10 கூட 20 கூட தண்ணியாக அது வரும். இப்போ நம்ம சமையல் செய்கிறோம், ஏன்னா இப்போ நீ சமையல் செய்யறது அப்படின்னா வெளிப்படையாக பேசுகிற ஒரு பாத்திரம் வரும்போது அவங்க உப்பு தண்ணிக்கு தான் போரே கிடையாது. அதே தண்ணி தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு நிர்வாகத்தில் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறைஞ்சது 1.5 நேரம் அவங்க தண்ணி கொடுத்துட்டு நம்ம நடவடிக்கணும்.
இங்கே இருக்கிற கீழே அதிகாரி சார், நம்ம ஆணையாளர் இருக்கிறாரு, எம்பி இருக்கிறாரு, 2 பேர் இன்சார்ஜ் இருக்கிறாங்க, டெய்லி வர முடியாது. அதனால கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட சார் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பணிகள் செய்ய முழுமும் 8 மணி நேரம் அவங்களுடைய உழைப்பு கொடுத்தா இப்போ நாம் நினைக்கிற மாதிரி கன்சிலர் சொல்கிற மாதிரி எம்பி சொல்கிற மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகிறேன் சார். இதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதே மாதிரி தண்ணி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கூடமா 3 மணி நேரம் தண்ணி கிடைக்கிறது பண்ணலாம். இப்போ தற்காலிகம் ஒரு 1.5 மணி நேரம் தண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கமிஷனர் அவங்க போய் அவங்க சம்மந்தப்பட்ட கீழே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லி உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்குள்ள இந்த மாற்றம் நடக்கும். ஏன்னா அந்த சின்ன கான்ட்ராக்டர் சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம ஒரு அவகாசம் டக்குன்னு எந்த பணியும் செய்ய அவங்களுக்கு அதிகாரிப்போ அவங்களை கூப்பிட்டு பேசி அவங்க கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பேசணும். அவங்களுக்கு பில்லு இருக்குதா, பெண்டிங் இருக்குதா, அவங்க டூல்ஸ் வாங்கணும் நமக்கு தெரியாது. ஒரு 15 நாளைக்குள்ள இந்த பணிகள் நடந்து ஒரு 1.5 மணி நேரம் தண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி தண்ணி சொன்னார் நம்ம ராஜீவ் சொன்னார் வந்து பழைய பைப் லைன் இருந்து இந்த லைன்ல இருந்து தண்ணி எடுத்து நம்ம கூடுதலாக கொடுக்கலான்னு அவர் ஒரு ஆலோசனை. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்தது மக்களுக்கு திருப்தியாக தண்ணி கிடைச்சிது. இப்போ அது சூழல் வரலன்னு சொன்னாங்க. அது எனக்கு அவ்வளோ எனக்கு தெரியாது. அப்படி பக்கத்திலே இருக்கிறதா அவர் சொல்றாங்க. அதை நம்ம துறை அதிகாரிகள் நம்ம ஆணையர் கீழே இருக்கிற அதிகாரி ஏஐகளை விட்டு அதை போய் ஆய்வு பண்ணி அதில் வாய்ப்பு கிடைச்சா உடனடியாக அதை நம்ம அவங்களுக்கு அதை வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி சார் தண்ணி பிரச்சனை இருக்குதா, தண்ணி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக சில மாற்றங்கள் குறுகிய காலத்தில் குறைஞ்சது 20 நிமிஷங்கிறத ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுக்குற அளவுக்கு பண்ணுறோம். ஒரு 3 மாதம் கழிச்சோம்னா ஒரு 3 மணி நேரம் தண்ணி கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது கூட நாங்களும் இப்போ நாங்கள் சொன்ன முயற்சி டேங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம கொண்டாடுறதுக்கு நானும் தொடர்ந்து அங்கே வலியுறுத்தி இப்படி நிதி ஒதுக்கி கொண்டாந்து நகராட்சிக்கோ குடிநீர் வடிகால் வாரியத்தை கொடுத்து அந்த டேங்கெல்லாம் கட்டணும்னு சொன்னால் குறைஞ்சது ஓராண்டுக்குள் நிரந்தரமாக உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக ஓராண்டுக்குள்ள முடிச்சிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து லைட் எரியுதுன்னு சொன்னாங்க சார். நானும் வந்தேன் எம்எல்ஏ ஆனதுல வந்து ஆய்வுக்கு போனேன். அந்த காந்தி சிலைக்கிட்ட வாபூசி மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. 1.5 வருஷமா லைட் ஏரியா இருந்துச்சு. நானே என்னுடைய நிதியில கொடுத்தேன். நானே 10 ரூபா வாங்கி கொடுக்குறேன். உடனே போட்டுன்னு சொன்னேன். உடனே போட்டு அடுத்த நாளே லைட்டு போட்டாங்க. அடுத்து கமிஷனர்கிட்ட போய் பேசணும். 4 ரோடு இப்போ தான் இந்த ஆசிட் இந்த பாலத்தின் பேர் தகுதுன்னு தெரியும். இதெல்லாம் லைட்லாம் வந்து போட்டு கொடுக்குறோம். அப்புறம் ஏரி வந்து நேரடியாக வந்தாங்க, ஆய்வு பண்ணாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து போதுமானதா இல்லை. ஏன்னா 1.5 வருஷமாக விதி நிலமாக நகராட்சியில் பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் லைட் வசதி அவசியம் இல்லையா? லைட் எரியில தான் திருட்டு, நாங்கள் கொள்ள வரி பெற இதெல்லாம் சம்பவம் நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம். விபத்து ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு காரணம். ஆகவே லைட் வசதி பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற எலக்ட்ரிஷியன் சார் கூப்பிடுங்க. டெம்பரவரியாக கூட ஒர்க்கர்ஸ் நீங்கள் கொஞ்சம் போட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணலாம். ஒரு 4 எலக்ட்ரிஷியன் சொல்லி போட்டு சார் டோட்டலாக நகராட்சிகளுக்கும் 30 வார்டுகளுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு சார் எல்லா லைட்டும் எரி விடுறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது செய்ய முடியாத பிரச்சனை போட்டு அதிகம் நம்ம சொல்லலாம். லைட்டு பிரச்சனையை நம்ம இதை வந்து கூட்டம் போட்டோம் போனோம் பேசணும் இல்லாமல் பரவாயில்லப்பா எம்எல்ஏ வந்தாங்க, பப்ளிக்கெல்லாம் வந்தாங்க, இன்னைக்கு மேட்டூர் நகரம் பூரா தண்ணி சீராக கொடுக்குறாங்க, லைட்டு நீங்கள் எல்லா லைட்டும் எரி விடுறாங்க நிலைமையை நீங்கள் உருவாக்கணும். அதே போல் சார் உங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர் சொன்னாங்க. இங்கே பாலம்லாம் வந்து ரொம்ப நாளாக தூரம் அதாவது தூய்மை பணியாளர் கம்மியாக இருக்குது. கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு சம்பளம் கம்மியாக இருக்கும். நான் இதை கூட நான் போய் அந்த போய் பேசுகிறேன். இப்போ கூட 875 சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டில் தான் 500 தான் வந்துன்னு சொன்னாங்க. பேரூராட்சி இருக்கிற அந்த பேரூராட்சி சம்பளம் பண்ணும்போது சொன்னால் அங்கே கொடுக்குற சம்பளத்தை வரது தான் கான்ட்ராக்ட் பேசுகிற மாதிரி சம்பளம் கம்மிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஆர்வம் கம்மி. அதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிற கீழே எஸ்ஓ வந்து அவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி சார் தூய்மை பணியாளர் போட்டு மாசம் ஒரு மாதிரி போட்டு ஜேசிபி இயந்திரத்தை வச்சு அப்படி ஜேசிபி இயந்திரங்கள்லாம் கூட நான் கூட வாழ கொடுப்பேன். 2 4 நாள் 5 நாள் ஆகுமா 30 வாழை நான் கூட வாழ கொடுக்குறேன். தூய்மை அந்த சின்ன பக்கத்துக்கு போகணும் சார். அந்த அதையும் நீங்கள் எடுக்க நடவடிக்கை அதையும் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி தூய்மை பணியாளர் சார் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஆளுங்க எப்படி நீங்கள் அந்த வார்டு ஆழ வரமாட்டாதாங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சார் நான் வந்துட்டேன் சார் ஆஃபீஸில் தான் சார் உட்காந்துருக்கிறேன். இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்செங்கோடு நகராட்சியில் ஆய்வு பண்ணாலும் கலெக்டரேட் அனுமதி வாங்கிட்டு இங்கே வந்திருக்கிறார். நிச்சயமாக அதுவும் இப்போ நகராட்சி கமிஷன் வந்து இன்னும் ஒரு 20 நாள் சார் போட்டுருவாங்க.
அதையும் நான் போய் நம்ம இங்கே லோக்கல் மந்திரிகிட்ட போய் நான் போய் அவர்கிட்ட நேரடியாகவே பேசி அவர்கிட்ட விளக்கம் சொல்லி கடிதம் கொடுத்துருக்கிறேன். டிஎம்ஏ போய் நான் போய் அங்கே லெட்டர் கொடுத்துருக்கிறேன். ஒரு கமிஷன் நிரந்தரமாக இருந்தால் தான் அந்த முழு பணியும் நடக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அவரும் சொல்லிக்கிறேன், நான் எப்படி போட முடியாதுன்னு நான் சொல்லிவிட்டேன். 100 இருக்குது, அது இப்போ பண்ண முடியாது சார் சொல்லிவிட்டாரு. கமிஷனர் போட்டாலும் நான் சார்கிட்ட சொன்னேன் சார், அங்கங்கே சார் மேற்கூட நிரந்தரமாக வந்துருக்கு சார் கூட சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பு எடுத்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் எவ்வளோ இதே பொறுமை காத்து பொறுமையும் பார்த்து நல்ல பொங்கியதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் சாலை மறியல் பண்ணீங்க. சாலை மறியல் பண்ணுறதுனாலையும் நமக்கு எங்களுக்கெல்லாம் நேரடி பாருங்க, எங்களுக்கு அந்த செய்தி வந்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு பணிகளும் நடக்குது. ஏதோ சாலை பணிகள் பண்ணுறதாங்க மற்றவங்க தவறாக நினைக்கலாம். உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம இன்னைக்கு போய் வெயிலில் உட்காந்து பாருங்க. அத்தனை பேருக்கும் ஐயா ஜெயராம் ஐயா உட்பட உள்ள அத்தனை பேருக்கும் முதல்ல அதுக்கும் நன்றி சொல்லி படிப்படியாக உங்களுடைய குறைகளை தீர்ப்பதில் உங்களில் ஒருவனாக, சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய குறைகளை நிச்சயமாக அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி படிப்படியாக அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் சொல்லி இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும், இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இங்கே வருகிறது இருக்க ஆணையாளர் அவர்களுக்கும், எம்பி அவர்களுக்கும், அவரோட வருகிறது அத்தனை அதிகாரிகளுக்கும், அது மட்டுமல்ல அவ்வளோ பிரச்சனைல நீங்கள் இத்தனை பேரும் வந்திருக்கீங்க சொன்னால் வீட்டு வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா தொழிலை விட்டுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா வேலை பணியை விட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு சொல்கிறேன், படிப்படியாக உங்களுடைய குறைகளை என்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் சரி வரனாலும் சரி உங்களுடைய குறைகளை நிச்சயமாக தீர்த்து உங்களுக்கு குறையே இல்லாத மாதிரி உங்களை செஞ்சு கொடுப்பேன் சொல்லி உத்தரவாதம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.